வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போரூர் ஏரிக்கரையில் குளத்தூர் ஊராட்சி போரூர் ஏரிக்கரையில் பனை விதை போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே முதற்கட்டமாக ஒரு 200 பனை விதைகள் போட்டோம். இது வந்து 2ஆம் கட்டமாக போட்டுட்ருக்கோம். இது வந்து கடைசி கட்ட நிகழ்ச்சி பனை விதை, அதாவது இந்த ஆண்டுடைய கடைசி கட்ட பனை விதைகள் போட்ட நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பனை விதைகள் சேகரிக்கிறது ரொம்ப கம்மியாக, அது பனை விதைகள் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு, அதனால் சேகரிக்க முடியல. இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, அதாவது பனை மரங்களில் பல வகை இருக்குது. அதில் வந்து இந்த தாலி பனை மரம் அப்படின்னு ஒரு பனை மரம் இருக்குது. நம்ம இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரொம்ப கம்மி. அந்த பனை மரங்களில் விதைகள் கிடைச்சா அடுத்தது நல்லா அப்படின்னு இருக்கும். யாருக்காவது அந்த பனை மரங்கள் ஏதாவது உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா அதில் விதைகள் கிடைச்சா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்பிளேயில் போடுறோம் கீழே. ஏன்னா நம்ம மாநிலத்தில் ரொம்ப அழிஞ்சி வர பனை மரங்களில் தாலி பனை மரம் ஒன்று. ரொம்ப ஏதாவது இந்த மாதிரி பனை மரங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த பனை மரம் ரொம்ப ரேரு. அந்த பனை மரங்கள் சில பேர் பார்த்து கூட இருக்க மாட்டேங்கிறேன். பனை மரம் பூக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பனை மரம் பூக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பனை மரம் எதுவும் பூத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த பனை மரங்கள் பூக்காது. தாலி பனை மரம் தான் பூக்கும். அது பூ மட்டுமே ஒரு 15 அடிக்கு நல்லா ஒரு பெரிய உயரமான பெரிய பூவாக இருக்கும். சில அதாவது நம்ம மாவட்டத்தில் ரொம்ப கம்மி, செங்கல்பட்டு மாவட்டத்தில். உங்கள் ஊரில் ஏன்னா இருக்குது அப்படின்னா இதோட விதைகள் கிடைச்சா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அதாவது நீங்கள் கொரியர் அனுப்புகிற செலவு உங்கள் அந்த நாள் நீங்கள் வீணாக்கிற செலவு. ஏன்னா விதைகள் அனுப்புறது கொஞ்ச நாள் வீணாகும் இல்லையா? அது எப்படிப்பா தெரியும்? வித்தியாசம் எப்படிப்பா தெரியும்? அதுக்கும் அதுக்கு அதாவது அந்த மரம் வந்து இந்த பனை மரம் மாதிரி இருக்காது. பெரிய நல்ல அகன்ற இருக்கிறதுல பெரிய பனை மரம் வகை. பெரிய பனை மரம் உயரத்தில் இல்லை, அகலத்தில் 3 பேர் சேர்ந்தால் தான் அணைக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய பனை மரமாக இருக்கும். மட்டைகளும் பெரிய பெரிய மட்டையாக இருக்கும். அது இதை விட டபுள் மடங்கு பெரிய மட்டையாக இருக்கும். அது வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். யாராவது அந்த விதைகள் கிடச்சதுன்னா இல்லை தொடர்பு கொள்ளுங்கள். பணம் அது என்ன வகை? தாலி பனை மரம் அப்படின்வாங்க. சில பேர் அந்த வந்து கூந்தல் பனை கூட சொல்லுவாங்க சில ஊரில். ஆனால் கூந்தல் பனை வேறு, தாலி பனை வேறு. சில ஊரில் அது பேரில் சொல்கிறாங்க. அது வந்து நான் ஃபோட்டோ கூட அந்த எடிட்டிங் வந்து டிஸ்பிளேயில் போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள்.